லெனின், தற்போது 12:30 மணி அளவில் நாகப்பட்டினம் புத்தூர் ரவுண்டானா பகுதியில் பரப்புரை மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியை சென்றடைய இன்னும் சரியான நேரத்திற்கு சென்றடைந்து விடுவாரா? என ஏற்கனவே திருச்சியில் விமான நிலையத்திலிருந்து பரப்புரை பகுதிக்கு வர கிட்டத்தட்ட 5 முதல் 6 மணி நேரம் ஆகியது. தற்போது வாகனம் புறப்பட்டிருக்கக்கூடிய தூரம் எவ்வளவாக இருக்கிறது? கடந்த சனிக்கிழமை அன்று பரப்புரை செய்யும் போது திருச்சி விமான நிலையத்திலிருந்து திருச்சி காந்தி மார்க்கெட் அந்த பிரச்சாரம் நடக்கக்கூடிய அந்த இடத்திற்கு வருவதற்கு 6 கிலோமீட்டர் தூரம். ஒவ்வொரு கிலோமீட்டர் தூரத்தையும் 1 மணி நேரம் கடக்க வேண்டிய நிலைமை இருந்தது. அப்படி ஒரு 6 மணி நேரத்திற்கு பிறகு அவர் பிரச்சாரம் செய்ததால் தான் 3 மாவட்டத்தை அவர் சென்றடைய முடியவில்லை. அரியலூர் மாவட்டத்தோடு அவருடைய பிரச்சாரத்தை முடித்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை என்பது ஏற்பட்டது. எனவே அப்படி ஒரு நிலை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த அவருடைய பயண திட்டம் என்பது மிகவும் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது. இன்று காலை தான் அவர் தனி விமானத்தில் திருச்சி விமான நிலையத்திற்கு வந்தடைகிறார். அங்கிருந்து புறப்பட்டு அவர் சொகுசு காரில் நாகை நோக்கி பயணிக்கிறார் என்கின்ற தகவலை இன்று காலை தான் வெளியானது. அந்த அடிப்படையில் மக்கள் உடனடியாக அவரை பார்ப்பதற்காக விமான நிலையத்தில் கூடுவதற்கான வாய்ப்பு என்பது ஏற்படவில்லை. அதே சமயம் இது மாதிரி வேடிக்கை பார்க்கக்கூடிய மக்களால் இவருடைய பயணம் தடைபடுது. போலீசாரும் திருச்சி விமான நிலையத்திற்குள் யாரையும் உள்ளே அனுமதிக்காமல் மிக கட்டுப்பாடோடு அந்த மக்களை தடுத்து நிறுத்தினார்கள். இந்த சூழ்நிலையில் தனி விமானத்தில் இறங்கிய தாவேகா தலைவர் உடனடியாக சொகுசு கார்ல ஏறினாரு. 3 கார்கள் அவர் பின்தொடர்ந்தனர். குறிப்பாக திருச்சியிலிருந்து நாகை நோக்கி செல்வதற்கு குறைந்தபட்சம் 2 மணி நேரம் 30 நிமிடங்கள் ஆகும். ஆனால் இது 140 கிலோமீட்டர் வேகத்திற்கும் அதிகமாக பயணிக்கக்கூடிய கார் என்பதால் 2 மணி நேரத்தில் அவர் திருவாரூர் எல்லையை கிடைக்கிறார். இந்த சூழ்நிலையில் தான் ஆனந்தம் நகர் அருகே பிரச்சார வாகனம் என்பது ரகசியமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. ஒரு ஹோட்டலுடைய பின்புறம் தேசிய சிக்னலில் இருக்கக்கூடிய ஹோட்டலுடைய பின்புறம் ரகசியமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அந்த இடத்திலும் மக்கள் கூடி அவரை வரவேற்பதற்காக காத்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் அந்த சொகுசு கார்கள் என்பது சரியாக 1 மணி நேரம் 50 நிமிடத்தில் அந்த இடத்துக்கு சேர்ந்தது. தற்போது அவர் ஏறி இருக்கிறார். இன்னும் 10 நேரத்தில் அவர் நாகையை சுற்றிட்டே உள்ளார். இன்னும் சில மணி நேரங்களில் விஜய் பரப்புரை களத்திற்கு செல்லவிருக்கிறார். தற்போது அவருடைய பரப்புரை வாகனத்தில் விஜய் பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அங்கு கூடியிருக்கக்கூடிய பொதுமக்களும் மிக உற்சாகமாக கைகளை அசைத்து விஜய்க்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கும் காட்சிகளை பார்த்தோம். தற்போது முதற்கட்ட தகவல்களுக்கு நன்றி லெனின். மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறோம்.